கஜா வீட்டு அதிபதி வரும்போது அங்கே உச்சமாகறதுனால என்னென்னா பிள்ளைகள் இவங்க மூலம் வருமானம் வரும். சூரியனுக்கு தந்தைன்னு எடுத்து அங்கே வச்சாங்கன்னா தாய் தந்தை 2 பேருக்கு உண்டான விஷயங்களும் அங்கே கிடைக்குது அப்படிங்கிறது. 4ஆம் வீட்டுக்குடையவன் எல்லாமே வந்து மேஷத்துக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அது இந்த மாதம் மேஷத்துக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சூரியனோட பரவல்கள் வந்து கண்டிப்பாகவே இதில் வரும். சிம்மத்துக்கு வேலை வாய்ப்பை தேடிட்டு இருக்கோங்க. சிம்மராசி எப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சிங்கம்ல கர்ஜித்துக்கிட்டே இருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷனில் கில்லாடியான ஆட்கள்ங்கிறதெல்லாம் பொதுவான விஷயங்கள். அப்போ அவங்களுக்கு என்னென்னா லக்னாதிபதி அந்த வீட்டுக்குடைய ஓனர் சூரியன் அவர் தன் வீட்டுக்கு 6ல் போகிறார். நம்ம நார்மல் ஜோதிடத்தில் பேசும்போது என்ன சொல்லுவோம், வழக்கமான ஜோதிடத்தில் பேசும்போது என்ன சொல்லுவோம்னா 6ஆம் இடம் மறைவு இடம்னு சொல்லுவோம். பட் சூரியனோட இது என்னென்னா சூரியன் வந்து அதோட கதிர்கள் வீச்சுகள் கொடுக்குறது அப்படின்னா தன் ராசிக்கு எத்தனை இடத்துக்கெல்லாம் கதிர் கொடுக்காருன்று அந்தந்த ராசிக்கு. அப்போ 3, 6, 10, 11ங்கிற 4 இடங்களுக்கு சூரியன் தன்னோட கதிர்களை பலமாக கொடுப்பார். அது பலமாக கொடுத்தாருன்னா ரொம்ப ஃப்ளரிஷாக இருக்கும். அப்போ 6ஆம் இடம் மறைவுங்கிறது சிம்மத்துக்கு எடுக்க வேண்டியதே தேவையில்லை. அப்போ 6ஆம் இடத்துக்கு உண்டான இது என்ன கேரக்டர்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா உத்தியோகம். அப்போ வேலை தேடிட்டு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஈஸியாக இந்த மாதம் அரசாங்க வேலைக்கு பரீட்சை எழுதிட்டு வெயிட் பண்ணவங்களுக்குலாம் அழகாக அப்பாயின்மெண்ட் ஆடுறோம். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு சூரியன் பார்வை கிடைக்குது. அதனால ரொம்ப சிறப்பாக அவங்களுக்கு வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு அரசாங்கம் சம்பந்தமான உதவி, அரசாங்கம் சம்பந்தமான வேலை, பரீட்சை எழுதிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு உண்டான பாஸ் ஆகி வர்றது, இன்டர்வியூ முடிஞ்சு சக்ஸஸ் ஆகிறது எல்லாமே இந்த தை மாதத்தில் அவர்களுக்கு நல்லாவே நடக்கும்.